நேயர்களே வணக்கம். இன்று நமது விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் முத்துலீஃப் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நேற்று கோலாகலமாக மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழுநிலவு மாநாடு, இளைஞர் மாநாடு நடைபெற்றது. இதை எப்படி பார்க்குறீங்க? மஞ்சள் கலரில் ஒரு டிஷர்ட்டு தொப்பியோட ரொம்ப சூப்பராக வந்து அந்த மாநாடு நடத்தினாப்புல அன்புமணி ராமதாஸ். பல்வேறு சர்ச்சைகளில் அந்த மாநாடு மேடையிலேயே நடைபெற்றது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு இந்த ஒரு இது நடத்துகிறாங்க. தேர்தல் நேரம். பொதுவாக தேர்தல் நேரத்தில் நட்டுப்பாடு கட்சி கூட திடீர்னு வந்துடும். இந்த கட்சிலாம் இருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு புதுசு புதுசாக வருவாங்க. பெரிய பெரிய கட்சிகள்கிட்ட போய் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவுன்னு பேசுவாங்க. அவங்களும் சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க. செலவுக்கு பணம் கொடுத்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காட்சிகள் நடக்கும். ஓரளவுக்கு பெரிய கட்சிகள் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நடத்துவாங்க. சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி மகனுக்கு தன்னுடைய கணவர் இந்த நிறுவனர் விஜயகாந்துடைய மோதிரத்தை அறிவிச்சு இந்த இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் எதுக்குன்னா தேர்தல் நேரத்தில் நாங்கள் பாரு எவ்வளோ பலமாக இருக்கிறோம், எவ்வளோ இதுவாக இருக்கிறோம்னு காமிக்கிறோம். இவங்களுக்கு கூடுதலாக அந்த சித்திரை பெருநிலவு அந்த விழாவும் சேர்ந்ததுனால மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம சொல்ல வேணும்னா வட மாவட்டங்கள் வந்து எப்பொழுதுமே பாமக, விசிகா இவர்களோடு யார் கூட்டணி சேர்கிறார்களோ அவர்கள் வந்து இந்த இந்த இது எப்போவுமே இந்த இது ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் என்டிஏ கூட்டணியில் தொடர்ச்சியாக பாமக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தருமபுரியில் கூட ரொம்ப நெருக்கத்தில் வந்து கோட்டை விட்டதெல்லாம் பார்த்தோம். 2014 பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ஜெயிச்சதை பார்த்தோம். 2 தொகுதி ஜெயித்தாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பாமக இல்லாமல் வட மாவட்டங்களில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு இது எப்போவுமே உண்டு. இவர் சமீபத்தில் என்டிஏலேருந்து நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் நீங்கள் வட மாவட்டங்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா விஜய் விக்கிரவாண்டி மாநாடு. விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் கட்சியில் வட மாவட்டத்தில் பெரும்பாலான பட்டியலின இளைஞர்கள் பெரும்பாலும் விஜய் கட்சியில் கிட்டத்தட்ட ஆதரவாளர்லாம் மாறியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் உளவுத்துறையால் போடப்பட்டிருக்கு. அப்போது பாமகவுடைய ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூ இன்னும் கொஞ்சம் கூடுது. அப்போ திமுக இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பாமகவை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தால் என்டிஏ வலுவிழக்கும், ப்ளஸ்ஸு நமக்கும் பலம் கிடைக்கும்னு ஒரு யோசனையில் தான் டேட் அணுகுனாங்க பெரிய ஐயாவை. இல்லை, அதுக்கு முன்னாடியே மருமகனை அணுகுனதா சொல்லி தான் பிரச்சனை வந்து தைலாபுரத்துக்கு போயிட்டு பெருசாக பேசப்படுறதா நிறைய பேர் சொன்னாங்க. இல்லை தகவலும் வெளியாச்சு. உங்களுக்கு நேரடியாக பிரச்சனை வெடித்தது வந்து பெரிய ஐயாவை அணுகி எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு பேசுனது. இவர் அன்புமணி வந்து என்டிஏ போகலான்றது. இது 2 பேருக்குள்ளே வந்து கிளாஷில் தான் நான் தான் தலைவர்னு அவர் ஒரு முடிவு எடுத்தது. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் எல்லாம் நீங்கள் பாமகவை திமுக கூட்டணியில் கொண்டு வந்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ளே பெரிய சிக்கல்லாம் உருவாகும். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் வெளியில் போவாங்க. அப்படி ஒருவேளை போகிறதா இருந்தால் சிபிஎம் சிபிஐ கூப்பிட்டு மீண்டும் மக்கள் நல கூட்டணி மாதிரி அவர்கள் தாவேகாவோட போய் இணைஞ்சாங்கன்னா தாவேகாவை தேவையில்லாமல் 3வது ஒரு பெரிய கூட்டணியாக மாற்றி வளர்த்துற ஒரு நிலைமை ஏற்படும் வரும். அதனால நீங்கள் இதை பரிசீலிங்க அப்படின்றதுனால திமுக கொஞ்சம் பேக் அடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் நடுவில் ஒரு மாதிரி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா வரட்டும் பார்க்கலான்ற அளவு சொல்கிறாரு. ஏன்னா அந்த எண்ணத்தை இவர்கள் கிட்டத்தட்ட திமுக கைவிட்டுடுச்சு. இந்த நேரத்தில் இந்த வெளிச்ச மோதல்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து அன்புமணி லைட்டாக ஒரு பேக் அடித்தார். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் கட்சி அவர் தான். அதனால் எதுக்கு நம்ம பகைச்சிக்கிட்டு இது பண்ணணும்னா அவர், ஏன்னா அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அவரை மீறி எதுவும் பண்ண முடியாது. அவரை முன்னிறுத்தியே அரசியல் பண்ணிக்கிட்டு ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியாக அன்புமணி ராமதாஸ் போய்கிட்டு இருக்காரு. இந்த நேற்று இதில் எல்லாருமே எதிர்பார்த்தது 2 பேரும் பேசிக்குவாங்களா, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேடை பேச்சில் ஒரு அந்யோன்யம் வருமா, கூட்டணி பற்றி அறிவிப்பார்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் இது எதுவுமே நடக்காமல் எல்லாமே தலைகீழாக நடந்தது. ஆனாலும் அன்புமணி அதை மேனேஜ் பண்ணார். இந்த மலர் வெளியீட்டு விழா பார்க்கணும், அவர் ரெடியாக இருக்கார். தட்டில் அவர் முன்னாடி நீட்டுறாங்க, இவரும் நோட்டை இது பண்ணுறாரு, எல்லாம் ரெடியாக இருக்கார். அவர் வாட்டில் முகுந்தன் கையை பிடிச்சி கூப்பிட்டு அப்படியே போயிட்டார் வெளியே. அதுக்கப்புறம் பேசும்பொழுது பல எச்சரிக்கைகளை சொல்கிறார். என்னை மீறி நடந்தால் யாராக இருந்தாலும் தூக்கி போட்டுருவார், பதவியே இருக்காது, நான் தான் இங்கே எல்லாம் அப்படின்றாரு. ஒரு கலைஞர் மாதிரி செயல்படுறாரு. கூட அப்படி பெரும்பாலும் சொல்ல மாட்டார், நான் தான் இங்கே எல்லாம்னு. கழகம் என்றைக்கும் அந்த ஜனநாயக பூர்வமாக நடக்கும் அப்படின்வாரு. வேறு சில இதெல்லாம் பண்ணுவார்.
ஆனால் இவர் ஓப்பன் டிக்ளேர் நான் தான். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா கூட்டணி பற்றி நான் தான் முடிவு பண்ணுவேன் ஆமாம், அது மேடையிலேயே அப்படின்றது சொன்னார். வந்து அவர் அன்புமணி ஒன்றும் பெருசாக இதில் அழட்டிக்கல. இதில் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஒரு முக்கியம் கவனிக்க வேண்டியது என்னன்னா கூட்டணிக்கான டிமாண்டை உயர்த்துறது. ஓகே. இப்போ டிஎம்கே கூட போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி டிமாண்டை உருவாக்கிட்டு இருந்தா அது ஏடிஎம்கே காதுகளுக்கு என்டிஏ காதுக்கெல்லாம் போகும். அப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு பேசும்பொழுது கொஞ்சம் டிமாண்ட் அதிகப்படுத்துறதுக்கான வேலையாகவும் பார்க்கணும். அவருடைய அரசியல் அனுபவத்தை இதில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாருல்ல. எப்போவுமே அது பண்ணுவார். ம். ஆனால் இன்னொன்று பண்ணுவாங்க, காத்தடிக்கும் போது மாவு விற்பாங்க, மழை பெய்யும் போது உப்பு விற்பாங்க. ஓகே. அதாவது கூட்டணி ஜெயிக்கிற நிலைமையில இருக்கும்போது எதிர்கூட்டணி போய் சேர்ந்துருவாங்க. அப்போ வந்து அதிகமாக வந்து பேரம் பேசலாம் அந்த ஒரு விஷயத்தை அந்த மென்ஷன் மாதிரி பண்ணுறீங்களா? ஏதோ சில ஆதாயங்களுக்காக இப்போ 2019 பார்த்தீங்கன்னா ம். இது இங்கே ஸ்டாலின் வந்து அன்புமணிகிட்ட பேசி கிட்டத்தட்ட 7 சீட் வரைக்கும் முடிவாயிடுச்சு. திடீர்னு பார்த்தா காலையில் அங்கே கையெழுத்து போட்டு அங்கே நிற்கிறாங்க. கிண்டியில் எல்லாருக்குமே இல்லை, நாங்களும் வெளியே நின்றுட்டு இருந்து எல்லாருக்குமே எடுத்தோம். ஆச்சரியம். ம். என்னடா திடீர்னு இவர் இந்த கூட்டணி மறுபடியும் வந்துட்டாங்களேன்னு. அந்த கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே அந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு பெரிய எழுச்சி உண்டாயிருக்குது. மக்கள் நல கூட்டணி மறுபடியும் திமுகவோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. கலைஞர் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் ஒரு எமர்ஜிங் லீடர் மாதிரி வந்திருக்காரு. எல்லோரும் வந்து அந்த அதிமுக அரசுக்கு எதிராகவும் அந்த பாஜகவுக்கு எதிராகவும் இந்த சிஏஏ பல விஷயங்கள்ல வந்து எதிர்த்து நீட்டு. நீட்டு இதெல்லாம். அப்போ இந்த கூட்டணி நிச்சயம் வெல்லுன்ற நேரத்தில் 7க்கு 7 அடிச்சிருக்கலாம் பாமக இங்க இருந்து. கண்டிப்பாக. அன்னைக்கு மகன் பேச்சை கேட்காம அப்பா முடிவெடுத்தாரு. இது மாதிரி பல இது நடந்தது. இப்போவும் மகன் பேச்சை கேட்காம தான் அப்பா முடிவு இல்ல, எடுக்கிறாருன்ற அப்பா ஒரு பேச்சை கேட்காம கேள்வி மகன் எழுதுல. முடிவெடுத்து போனதும் உண்டு. ம். மாறி மாறி 2 பேருமே பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ இப்போ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட என்டிஏக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ம். பாஜகவும் டெல்லி மேலிடமும் அதை பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு பாமக போகிறதை விடமாட்டாங்க. கிட்டத்தட்ட கொண்டு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே ஒரு பெரிய கூட்டணி உருவாகிறதுக்கான, ஏன்னா இங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்க, பாமக இங்கே வருதுன்னா திருமாவளவன் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக சொன்னார், நான் வந்து தாவேகா கதவை மூடி விட்டேன்னு. இங்கே அங்கே ஒப்புதல் வாங்காமல் சொல்லியிருப்பாரு, தலைவரே சொல்ல போகிறேன், நீங்கள் வாட்டில் டக்குன்னு ஐயாவை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் கதவை மூட்ட சொன்னால் அப்புறம் நான் ரொம்ப அடுத்த கிளியராக கூட பேசினாரு. எனக்கு பதவி ஆசைலாம் இல்லை, துணை முதலமைச்சர் கொடுத்து நான் கூப்பிட்டா கூட எனக்கு அந்த ஆசையே கிடையாது. யாரு திருமாவளவன் அவர்கள். அது இந்த கோவை சரளா வசனம் தான். ஜப்பானில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்கன்னு. யார் ஏன் நீங்கள் அதை எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து பலரும் அவரோட ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆதவ அர்ஜுன் எங்கள் கூட வாங்க, நான் எங்கள் கட்சியிலும் ஆட்சியிலும் பதவி இருக்கும்போது அவரை கூப்பிடல நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? ஆதவ அர்ஜுன் வந்து இவரை கூப்பிடுறாருன்னா ஆதவ அர்ஜுன் தானே இல்லை, கூப்பிடுறாரு. நீங்கள் சொன்னது வந்து ஒரு உதாரணத்துக்கு எல்லாம் ஜப்பானில் கூட்டாங்க அப்படிலாம் இல்லையே, நிறைய பேர் அவரை வரவேற்கிறாங்களே, ஏன் விஜயே வரவேற்றாரு? அதை தானேங்க அவரும் சொல்கிறாரு. ம். அதை தானே நானும் சொல்கிறேன். என்ன அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க. பிஜேபியில் ஒரு உயர் அதிகாரி, பிஜேபியில் நிர்வாகிகள் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ம். அதிகாரிகளும் இருக்காங்க போல். ஒரு முக்கிய உயர் அதிகாரியே என்னை கூப்பிட்டாரு, நான் போகல, முடியாதுன்ட்டேன். நான் நினைத்தால் பராசக்தி வசனம் மாதிரி மாளிகையில் ஒரு நாள் மஞ்சத்தில் ஒரு நாள் அப்படிலாம் நான் வந்து இருந்தேன்னா பிஜேபியோட சேர்ந்தேன்னா நான் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிலாம் சொல்கிறேன். யாருக்கு சொல்கிறாரு இந்த மெசேஜ்னு தெரில. இல்லைங்க, இப்போ அதே மாதிரி அரசியலில் திமுக தலைமைக்கு தான் இது போல் சொல்றாரு. பேசுறது இயல்பான ஒரு விஷயம். தன்னிலைப்படுத்தி வெற்றியும் பெற்றிருக்காரு. அவங்க கொடுத்த எல்லா டார்கெட்டையும் ஃபினிஷ் பண்ணி சட்டமன்ற உறுப்பினரும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு இருக்கிற கட்சியிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து வரும்போது ஏன் பேசுறதுல தப்பு இருக்கு? என்ன பேசுறாரு அதான ம். மேட்டர். ம். நீங்க இல்லை, நான் வெற்றி பெற்றிருக்கேன், இல்ல, இல்ல, என்னை அதான் வந்து சொல்ல எல்லாரும் வரேன். கூப்பிட்றாங்கன்னு இப்போ சொல்கிறதுல தப்பு ராமதாஸ் இல்லையே. பற்றி நம்ம பேசுகிறோம். ம். அவங்க பேசும்பொழுது அவர் இன்னும் அந்த டிமாண்டை மெயின்டைன் பண்ணுறாரு. கூட்டணி பற்றி நான் தான் முடிவு எடுப்பேன், யார் கூட கூட்டணி கூட சொல்லல, எப்படி போகும்னு சொல்லல. நேற்று மாநாட்டில் எல்லோரும் எதிர்பார்த்தது ஏதாவது அரசியல் பரசலாக சொல்லுவாங்கன்னு, எதுவுமே இல்லை. இந்த டிமாண்டை மெயின்டைன் பண்ணுறாரா? பிரேமலதா எடுத்துக்கங்க, ஒரு 1% நெருங்கி வந்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் குறைஞ்சி போச்சு. ஆனாலும் பொதுக்குழு கூட்டுறாங்க, மற்ற இதை காமிக்கிறாங்க. தேர்தல் பற்றி கேள்வி வரும்பொழுது இன்னும் 1 வருஷம் இருக்குது தம்பி, பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. சுதீஷ் ஒரு பக்கம் வேறு மாதிரி அறிக்கை விடுறாரு, நான் வந்து அவர்கள் எம்பி பதவி தரேன்னு சொன்னது உண்மை, இதை நம்பி நான் நிற்காமல் போயிட்டேன் அப்படிலாம் சொல்கிறார். இன்னும் தான் ஜெயிச்சிருப்பேன்ற மாதிரி. அப்போ இதை மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. திருமாவளவன் என்ன பண்ணுறாருன்னா, என்ன அவங்க கூப்பிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டேன், தாவேகா கூப்பிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டேன், இங்கே தான் இருப்போம் அப்படின்றார். இல்லை, அவங்க கூட்டணியில் உறுதியாக இருக்கிறாருல்ல அவர். சொல்கிறேன், ம். 2019 இதே கூட்டணி உருவாக்குனதுல முக்கிய பங்கு வகிச்சது திருமாவளவன் தான். கண்டிப்பாக. நீங்கள் திருமாவளவனுடைய ஒர்க்கை குறைச்சி மதிப்பிட்டெல்லாம் யாரும் பேச முடியாது. ம். நீங்கள் 2016 மக்கள் நல கூட்டணி உருவானதாக இருக்கட்டும், 2019 இந்த கூட்டணி சமூக நீதி கூட்டணி உருவானதாக இருக்கட்டும்,
பல விஷயங்களில் திருமாவளவன் ஒர்க்கு பெருசு. ஆனால் திருமாவளவன் அவரை மதிப்பு குறைவாக நடத்தும் பொழுது அந்த கட்சிக்கு நீங்கள் 2019 அப்படி உருவாக்குன திருமாவளவனை எல்லா கட்சிகளையுமே பெரிய அண்ணன் மனோபாவத்தில் 2021 6 சீட்டு தான் சுருக்குனாங்க. அன்னைக்கெல்லாம் ஒன்றும் இது பண்ணல. இப்போ பெரிய இழுபறிக்கு அப்புறம் கடைசியாக தானே க்ளோஸ் பண்ணார் அவர். எல்லாருக்கும் கரெக்டாக அந்த நியூஸை வந்து கேரி பண்ணி நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வெளியிடுறேன். கடைசியாக அவர் பண்ணது வந்து திருமாவளவன் தான் க்ளோஸ் பண்ணாரு. இல்லை, அதை காம்ப்ரமைஸ் பண்ணது டிஎம்கே தான். எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்டம் இருக்குங்க. இவருக்கு ஒரு கட்டம் இருந்தது. அது தலைவரை நான் கடைசியில் இழுத்துக்கிறேன்ட்டு இழுத்து முடிச்சாரு. அவர் வாயால் அவர் தானே சொன்னார். போன வழிகாட்டு குழு இருந்தது, உள்ளே போங்க டோரை திறந்துட்டுனாங்க. உள்ளே போனால் ஆதவ அர்ஜுனும் மாப்பிள்ளையும் உட்காந்தாங்க. 6 சீட்டுன்னாங்க. என்னங்க நான் அப்பா காலத்திலேயே நான் 10 சீட்டுக்கு மேலே சண்டை போட்டு வாங்கினாங்கன்னா 4 தான் கொடுக்க சொன்னாங்க பிரசாந்த் கிஷோர். நாங்கள் 6 அப்படின்னப்போ ஒத்துக்கிட்டேன்னா அவரே ஒரு வாயால் மேடையில் பேசினார் 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 சீட்டு. ஏன் அன்றைக்கி இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா எதிரில் டோர் இல்லை, டோர் க்ளோஸ், எல்லா டோரும் க்ளோஸ். ஒரே கட்சி என்டிஏ பிஜேபி இருக்கு. எப்படி டோர் க்ளோஸ் சொல்ல முடியாது. இல்லை, இது வந்து பிஜேபி கூட்டணி போய் பிஜேபி கூட சேர முடியாதுங்க. அதனால தான் அவங்க வேணான்னு தான் ஒதுங்கி நிற்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் இவங்க நெருக்குனாங்க. இவங்க ஏன் நெருக்குனாங்கன்னா போனா போ, வெளியே போனால் மக்கள் நல கூட்டணி மீண்டும், இல்லாட்டி பிஜேபிகிட்ட நீ போக முடியாது. இந்த 2 எங்களுக்கு தெரியும். மக்கள் நல கூட்டணி என்ன கதி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை நம்பி இருக்கிறீங்க. 6 சீட்டு தான் நாங்கள் ஜெயிக்கணும். 10 வருஷமாக நாங்கள் ஆட்சியில் இல்லை. இதெல்லாம் சொல்லி 6 சீட்டில் சுருக்குனாங்க. 2024 ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இவர் அதை எடுத்துக்கல. இப்போ நல்ல வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்குன்னா டிவிக்கே ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவு இல்லை சார், அதான் கிளியர் கட்டாக சொல்லிட்டாருல்ல. டிவிக்கேல நான் போய் இணைய மாட்டேன், வாய்ப்பு இல்லை, எனக்கு பதவிக்கு ஆசையே இல்லைன்றாரு. அதான் சொல்ல வரேன். டிவிக்கே கூப்பிடுறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. மக்கள் நல்ல இது இங்கேருந்து ஏதாவது கூட்டணி உடஞ்சி வராதா அப்படிதான் டிசம்பர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் அதை தான் உதாரணம் சொல்கிறேன். ராமதாஸோ பிரேமலதாவோ அவங்களுடைய ட்ரம்ப் கார்டை வச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் அதையும் க்ளோஸ் பண்ணுகிறார். இப்போ புரியுதா நான் ஏன் அவரை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, அதை கூப்பிட்டாங்க நான் சொல்கிறேன்னு. அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வேறு சான்ஸ் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்களே உங்கள் இதை சான்ஸை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அந்த மரியாதையை குறைச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட நிற்கும் பொழுது ஏங்க இவ்வளோதாங்க சீட்டு, அதிகபட்சம் 10 சீட்டு தரங்கன்னு. சரிங்க, பார்ப்போம் இந்த எலெக்ஷனில் அவர் என்ன டிமாண்ட் பண்ணுறாருன்னு. நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு வந்து பார்த்துருப்பீங்க. தங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கிறவனே எனக்கு ஓட்டு போட மாட்டேறான்றது கட்சியினுடைய வளர்ச்சி குறைந்து வருகிறது அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை வேற என்ன ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு? அவங்க எப்பவுமே பேசும்பொழுது 2-3 விஷயத்தை சொல்லுவாங்க. ராமதாஸும் பேசுவார், அதே பாணியில் தான் இவரும் பேசுவார். எப்படி இருக்கிறீங்க, எவ்வளோ இது நம்ம சொந்தங்கள் இந்தியா முழுதும் உலகம் முழுதும் பரவி இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா, ஐயாவை நீங்கள் வாழ வச்சிங்களா, அப்படின்னா ஐயாவை நீங்கள் முதல்வராக்கி பார்க்க என்னைக்காவது இது பண்ணீங்களா, இப்படி தான் பேசுவாங்க. ஐயா போய் 1/2 மணி நேரம் ஒரு கோரிக்கைக்காக முதல்வரை காத்துக்கிட்டு இருக்கணுமா, ஐயாவை எங்கே வைத்திருக்கிறீர்கள், இப்படி தான் பேசுவாங்க. எதுக்கு பேசணும்? அது வந்து அது அவர்கிட்டருந்து வந்த பாணி. அப்போ அவர் சொல்கிறாருல்ல, நீ வந்து 4 செல்ஃபோன் வச்சுக்கிட்டு நீ ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிருந்தா நீ இருக்க மாட்ட. நான் வந்து ஒருத்தன் வருவான், அவனை போடுவேன், மது அருந்தாதவன், இப்படிலாம் அவர் சொல்கிறாருல்ல. இது எப்போவுமே இந்த மாதிரி சொல்லி அவங்களுடைய அந்த பெருமையை நிலைநாட்டி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அனுப்புறது. சேம் அதே பாணியை இவர் எடுத்துக்கிறாரு. இவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, ஐயா வந்து உழைச்சதுக்கு ஐயா வந்து எங்கே இருந்திருக்கணும், ஐயாவை எங்கே வச்சுருக்கீங்க, அந்நிய சொந்தங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்குறீங்க, நடிகர்கள் பின்னாடி போகிறீங்க, அடுக்குமொழி வசனம் பின்னாடி போகிறீங்க, அப்போ நீங்கள் வந்து இணைஞ்சி இருந்து இந்த பண்ண மாட்டேங்கிறீங்க. இவருக்கே தெரிஞ்சிருச்சு, இவர் கட்சியில் இருந்த பாதி பேர் வந்து இப்போ விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, விஜய் கட்சிக்கு பாமகவில் இருந்து பெரும்பாலும் போகல. நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டி அங்கே போனவங்க, அங்கே இருந்த ரிப்போர்ட்டர்ஸ்கள் மற்றவர் பேசுறது பெரும்பாலும் பட்டியலின இளைஞர்களுடைய இதுதான் அதிகமாக இருந்தது. நான் ஊருக்குள்ளேயே போய் அந்த மாநாடு நடக்கும் போதே போனோம். பெரும்பாலும் கொண்டாட்டங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் பகுதியில் தான் அதிகம் இருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்தது. அவர்கள் இங்கே போகிறாங்களா வராங்க இளைஞர்கள், அது அப்புறம் கதை. தேர்தல் கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது யார் யார் பக்கம் இருக்குது, வாக்குகளை யார் எவ்வளோ கவர்றாங்கன்றதான். இந்த இப்போ ஒரு சில இவர்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அரசியல் விமர்சகர்கள். இங்கே இத்தனை % இருக்குது, இவருக்கு இந்த கம்யூனிட்டி, அவர் அந்த கம்யூனிட்டி, இதுன்னு கம்யூனிட்டி வைஸ் பார்த்து ஓட்டு போடணும்னா இவங்கெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வின் பண்ணி முதலமைச்சர் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி நடக்கலையே தமிழ்நாடு. ஏன்னா கம்யூனிட்டி பேஸில் என்ன பார்ப்பாங்கன்னா, அந்த தொகுதியில் ஒரு வேட்பாளர் போடும் பொழுது பார்ப்பாங்க, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரா, அதில் செல்வாக்கு இருக்காரா,
அதுக்கப்புறம் அதுலேயே வேறு தோத்த சில வரலாறு நிறைய இருக்கு. வேறு சில விஷயங்கள் பார்ப்பாங்க. நீங்கள் அது கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வன்னியர் கம்யூனிட்டியே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சுமணன் இருக்கார் திமுகவில் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஏடிஎம்கேலேருந்து. சிவி சண்முகம் இருக்கார். இன்னும் ம். பலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க, பழைய தலைவர்கள் எல்லாருமே. அதனால தான் வாக்குகள் வந்து எப்பொழுதுமே மக்கள் வந்து நீங்க என்ன திரட்டினாலும் உங்ககிட்டயே முழுமையா வராமல், அவர்கள் அவர்கள் விருப்பத்துக்கு, அவர்கள் சார்ந்த கட்சிக்கு பிரச்சனைகள் அடிப்படையில் தான் வாக்களிக்கிறாங்க. அதனால தான் இப்ப நீங்க கேட்குறீங்களே, இவர்கள் வந்து இது மாரி பேசுறாங்கன்னு. இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். காலத்துக்கு ஏத்தாத முடிவு எடுக்குறாங்க தெரியுமா? அதுவும் இவர்களுக்கு பிரச்சனை. நீங்க 2019ல 7 தொகுதி நீங்க நின்னு 7 ஜெயிச்சிருந்தீங்கன்னா, உங்க லெவல் வேற. 2021லயாவது இந்த கூட்டணிக்குள்ள போயிருந்தீங்கன்னா, உங்களுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை வேற. ம். அப்போ இவர்கள் ஒவ்வொரு தடவையும் வேற வேற மாற்றி இப்போ பாருங்க, இப்பத்துலேருந்தே என்டிஏ கூட்டணிக்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்படின்ற மாரி கொண்டு போறாங்கன்னா, ஆ. ஜெல் ஆவறது வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியே ஆட்டம் காமிச்சுக்கிட்டே இருந்து கடைசி டைம்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க. சூதாட்டத்துல சொல்லுவாங்க ஒரு 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 டயலாக் வந்து, "நீ எப்போ ஜெயிக்கிறன்றது முக்கியம் இல்ல. எப்போ ஆட்டத்துலேருந்து வெளிய வரன்றது தான் முக்கியம். அப்பதான் வந்து நீ ஜெயிச்ச பணத்த தக்க வச்சுக்க முடியும்." அதுதான் அந்த அரசியல் சூதாட்டத்துல பாமக வந்து அத பயன்படுத்த முடியாம தோத்துட்டே இருக்காங்கன்றீங்களா? நம்ம வெளிய உள்ள போறத பத்தி பேசுறோம். ம். சூதாட்டத்துல வெளிய வர்றது ரொம்ப முக்கியம். ம். அதுக்கு மன உறுதி வேணும். இதுல எப்ப உள்ள போறது முக்கியம் இல்ல? இது உள்ள போறது முக்கியன்றது வந்து அததான் சொல்ல வரேன். யார்ட்ட போறது முக்கியன்றதுல்ல? அததான் சொல்ல வரேன். ம். ஒவ்வொரு தடவையும் காத்தடிக்கும்போது மாவு விக்கிறது, மழை பெய்யும்போது உப்பு விக்கிறது. ம். இவங்க பிரச்சனையே அதுதான். இந்த நலன்கள் பார்க்கறது, அந்த சர்வே இருக்கும்ல, நமக்கு ஒரு அரசியல் நாலேட்ஜ் இருக்கும். இந்த டைம்ல இந்த கலைஞர் பண்ணுவார்ல, எந்த டைம்ல எப்படி கூட்டணி அமைக்கணும்னு. அந்த மாதிரி அமைச்சு நம்ம அடுத்த கட்டத்த நோக்கி நகரணும். கட்சிக்கு ஒரு 10, 15 எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கணும். கட்சியுடைய பெர்சன்டேஜ உயர்த்தணும். இந்த ஒர்க்கெல்லாம் பண்றது வந்து ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. ஆனா, அவர்கள் அதை தாண்டி வேற சில விஷயங்கள்னால மாத்திட்டு முடிவெடுப்பாங்க. அதான் இன்னொரு பிரச்சனை. விஷயமும் அதுல பேசினாரு. நம்ம தனி சின்னத்துல நிக்கும்போது கூட 4 தொகுதி நின்னு ஜெயிச்சோம். இப்போ வந்து வெறும் 5 தொகுதி தான் என்னமோ அது ஒரு ஜெயிச்சிருக்கோம். காலகட்டம். நம்ம இதுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லி, இது மேடையில பேசுறது ஒரு கட்சி தலைவருக்கு சரியா? இது உகந்ததா? இது சரியான அதான் சொன்னேனே, பேச்சா? அவங்க பாணி எப்பவுமே ம். எப்படி இருக்கிறோம் நம்ம? இல்ல எப்படி? அப்படின்னுவாங்க. தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு பேசுறது வந்து மக்கள் அவங்கள ஏத்துப்பாங்களா? உசுப்பேத்துறது, அவரு வந்து என்ன ம். சொல்றது, எப்படி இருக்க கட்சி? எப்படி? ஏன்? நிர்வாகிகள்லாம் வேலை செய்யல. வேலை செய்யாமயா கட்சி இன்னும் இருக்கு? நிர்வாகிகள்லாம் வேலை செய்யல. நிர்வாகிகள் ஒழுங்கா வேலை செஞ்சா இன்னைக்கு என்ன? சூழ்நிலை. பல இது இருக்குது. அன்னைக்கு இருந்த காலகட்டம் இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு இருந்த இடத்த இன்னைக்கு பலர் நிரப்பிட்டு போறாங்க. ஒரு காலத்துல 9%க்கு மேல வாங்குனவரு விஜயகாந்த் இது ம். தேமுதிக. இன்னைக்கு தேமுதிக. 1%க்கு தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அ ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொருத்தரும் தல எடுப்பாங்க. பெரிய லெவல்ல. டிஎம்சி என்ன ஆச்சு? ம். 40 தொகுதிகள் ஜெயிச்சு மிகப்பெரிய அளவுல வச்சிருந்தாங்க. மறுபடியும் காங்கிரஸ்ல போய் சேர்ந்தாங்க. அதோட முடிஞ்சது. இந்த மாரி ஒவ்வொரு காலகட்டத்தில அது மாரி பாமக இருக்குது. அந்த குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வச்சிருக்காங்க. ஆனா பெரிய எமர்ஜா இருந்த காலகட்டம் இருக்குல்ல, அது கிடையாது. அவங்க எடுத்த ஒவ்வொரு தடவை தப்பான முடிவுகள்னால, ஓட் பெர்சன்டேஜும் இறங்குது. அவங்களுடைய மரியாதையும் குறையுது. இப்ப கட்சியினுடைய வளர்ச்சியும் குறைஞ்சிருக்கு. வளர்ச்சியும் குறைஞ்சிருக்குது. ஆனா இந்த தடவ பார்லிமென்ட் எலக்ஷன்ல 18% 2 பேரும் சேர்ந்து வாங்குனாங்கல்ல. ம். பாஜகவும் இவர்களும் சேர்ந்து என்டிஏல. அதுல ம். கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு மரியாதை வந்திருக்கு. ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இவருக்கு இப்போ டிவிகே இது சாரி விசிகே அவங்க ஒரு அங்கீகாரம். இங்க இவரு நாம் ம். தமிழர் கட்சி ஒரு அங்கீகாரம். 3 கட்சியும் கெயின் பண்ணிக்கிட்டாங்க பார்லிமென்ட் எலக்ஷன்ல. அந்த அடிப்படையில என்டிஏ ஃபார்ம் ஆகி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, பாமகல இருக்கணுன்றதுல அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. அது இவருக்கு ஒரு லாபம். எல்லா பொதுக்கூட்டங்கள்லயும் பர்ட்டிகுலரா பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு, எங்க உள்ஒதுக்கீடு, வன்னியருக்கு தனி இடஒதுக்கீடு, தனியார் துறையில வந்து தனியா வந்து இடஒதுக்கீடு. இத தவிர்த்து வேற ஏதோ ஆக்கப்பூர்வமான விஷயங்கள பேசுறாங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க இத? நேத்து பேசுனதுல அவர் பேசுறது, சாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி எடுக்கணும்? அதுல வந்து முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கூட அவருடைய பெர்சன்டேஜ் அடிப்படையில அவர்களுக்கான இது வரணும். பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படணும் 2% உட்பட கூடுதலா குடுக்கணும்னு பேசுறாங்க. சொன்னாரு. ம். இன்னொன்னு பாமக வந்து இந்த ஷீட் ஷேரிங் இந்த மாரி விஷயங்கள்லாம் விட்டுருங்க. பொதுவா பாமகவுடைய அந்த இது பார்த்தீங்கன்னா, ஜாதிய இத தள்ளி வச்சுருங்க. ம். பொதுவா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவ கட்சிகள்ல பாமகவுடைய ஸ்டாண்டு பல இடங்கள்ல பக்காவா இருக்கும். ம். இயற்கையை நேசிக்கிறதா இருக்கட்டும், மதுவுக்கு எதிரான இதுவா இருக்கட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவர்களுடைய லைன் வந்து பக்காவா இருக்கும். நீங்க ஒரு நம்ம பத்திரிகையாளர் இளம் பத்திரிகையாளர் பலரும் வந்து அவர்கள் ஒரு விஷயத்துல தயாராகணும்னு நெனைச்சா, டெய்லி இவங்க 2 பேர் அறிக்கைய படிச்சாலே போதும். அவ்வளோ ஓகே. விஷயங்கள் அப்டேட்டா இருக்கும். அவ்வளோ இது. என்ன ஒண்ணு தப்பு தப்பா முடிவெடுக்கிறது.
இந்த மாதிரி ஒரு ஜாதி இது கட்டமைப்புள்ள போய் மாட்டிக்கிது. அதுதான் எவ்வளோ காலத்துக்கு இந்த சாதி கட்டமைப்பை பேஸ் பண்ணி அதன் மேலே சவாரி செஞ்சே வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி பண்ணால் எல்லாரும் வெற்றி தான் பெற முடியுமா? பண்றாங்க. இவங்க ஓகே. வெளிப்படையா பண்றாங்க. ம். மத்தவங்க மறைச்சிட்டு பண்றாங்க. அவ்வளோதான். இந்த ஜாதி இருக்கிற வரைக்கும் இந்த இது இருக்கும். இன்னொன்னு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட 20, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு இல்ல. இப்பலாம் நீங்க எக்ஸ்ட்ரார்டினரியா போயிட்டாங்க. ஓப்பனாக நாங்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க, இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இப்படி. இன்னொன்னு மொழி பேசும் மக்களுடைய ஆதிக்கமும் நம்ம இந்த மொழியை சேர்ந்தவர்கள். நாம வேற வேற கம்யூனிட்டியா இருந்தாலும் ஒரே மொழின்றதுனால தமிழ்நாட்டுல இணைவோன்றதெல்லாம் வருது. குறிப்பாக இந்த ஒரு விஷயத்த கட்சியினர் வந்து பெருசாக எதிர்பார்க்குறாங்க. கட்சியினர் பெருசாக பேசுவாங்க. ஒரு மேடையிலேயே ஒரு கட்சி தலைவரை வந்து நிறுவனர் வந்து அவமதிப்பது, இல்லை அவர் கையில் புத்தக மலர் வெளியீடு செஞ்சதை நிராகரிப்பது, இந்த மாதிரி இருந்தால் கட்சிகளுக்குள்ளார வந்து ஒரு ஒற்றுமை இருக்குமா? எப்படி ஒர்க் பண்ண தோணும் அவங்களுக்கு? அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஐயா கோவமா இருக்காரு. ம். இன்னொன்னு இவரு வேற, அவரு வேற இல்ல. அப்பா புள்ள சண்டை. இதுல போய் நம்ம தான் தலையிட்டோம்னா என்னைக்கு வேணா அவங்க ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. அதனால இது கொஞ்சம் கோவமா அவரும் இது உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்து இவங்க வேலை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும்ல இல்லையே. ஆனா கட்சியில். அந்த மாநாட்டுல ஒண்ணும் எதிரொலிக்கலையே. ம். ஒரு வாட்டில அவர் வேலைய பார்த்தாரு, ஒரு வாட்டில பார்த்தாரு. இவரு வந்து உட்காந்து இவரு கோவத்த காமிச்சுட்டு, அங்கேயே நான் இன்னும் என் கோபம் தணியல அப்படின்றாரு. இவரு அப்படியே பணிஞ்சு போறாரு. ஐயாவ பத்தி தான் பேசணும். ஐயா வந்து இப்படி இருக்கணும், ஐயா அப்படி இருக்கணும்னு தான் அவரும் பேசுறாரு. எங்கேயுமே அன்னைக்கு காமிச்ச ரியாக்ஷன் கூட காமிக்கல. அந்த பொதுக்குழுலாம் காமிச்ச ஓகே. ரியாக்ஷன் கூட காமிக்கல அன்புமணி. அப்ப அன்புமணி பின்வாங்கி முன்னேறதுக்கான வேலைய பண்ணணும்னு நெனைக்கிறாரு. என்னைக்கு இருந்தாலும் அன்புமணி கையில தான் கட்சி அதனால வரப்போகுது. கொஞ்சம் கிளியராகவே மூவ் பண்ணுறாப்புல அந்த ஆமா. மாதிரி. ரொம்ப தெளிவா மூவ் பண்றாரு. ஏன்னா இவர மீறியும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ம். கட்சி நம்ம கையில தான் இருக்குது. அத கொஞ்சம் பொறுமையா நகர்த்துவோம் அப்படின்னு கொண்டு போறோம். எப்படி ஸ்டாலின் கலைஞர் இருக்கிறபோது பெரிய அளவுல எதுவும் காமிக்காம, இன்னொரு ம். பக்கம் கலைஞர் அழகிரியா, ஸ்டாலினான்னு ஒரு டைலமாலே வச்சிருந்தாரு. யார் அடுத்த இதுன்னு. அதுல ஸ்டாலின் ரொம்ப பொறுமையா செயல்பட்டு, அதே நேரத்துல கொஞ்சம் எதிர்ப்பு, சில இதுல வந்து அப்படியே ஒரு மாதிரி போய் கடைசியில கட்சி தலைமைக்கு வர அளவுக்கு வந்தாருல்ல. அந்த மாதிரி ம். இவரும் அந்த பொறுமைய கையாளுறாரு. நீங்க கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இருந்தாலும் அடுத்த கட்ட தலைவரு அன்புமணி ராமதாஸ் தான். ஐயா வந்து மதிக்கக்கூடிய தலைவர். நம்ம வந்து அவரையும் இது பண்ணிக்க வேணாம். அன்புமணி ராமதாஸையும் பகைச்சிக்க வேணான்ற மாரி தான் போறாங்க. நீங்க இவரு ஜி.கே. மணிலேருந்து எல்லாரையும் பாருங்க. 2 பேரையும் ஈக்குவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த இதுல. வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு செய்யலைன்னா இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக மிரட்டல் விட்டுருக்கிற தோணியில் பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இது கூட இவ்வளோ பெரிய மாநாடு நடத்திட்டு சொல்லன்னு வச்சுக்கங்க. ம். அவங்களுக்கு நல்லா சப்புன்னு ஆயிருக்குமா? சப்பையாயிடும். 1. 2வது இவர்களுக்கு நல்லா தெரியும். சென்சஸ் எடுத்து, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து, அத ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி, அதற்கு பிறகு தமிழ்நாட்டுல எந்தெந்த அளவு இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு பிறகு தான் இந்த விஷயம். இதெல்லாம் நடக்குது 4, 5 வருஷம் ஆயிடும். 2026ல எடுத்தாலும், 2028, 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு தள்ளு போகும். 2030 கிட்ட ஆயிடும். ஒருவேளை கரெக்ட்டா எடுத்து இது பண்ணாங்கன்னா. அதனால வந்து இப்ப வந்துட்டு இதுக்கெல்லாம் நம்ம சவால் விட முடியாது அப்டின்னா அவங்களால இருக்க முடியாது. அதனால ஒரு சவால். இவ்வளோ பெரிய கூட்டத்த கூட்டிட்டு அது கூட சொல்லணும் அப்டி. ம். அப்போ டியூன் பண்ணுறாங்க நீங்கள் உடனே வேலை செய்யுங்கன்ட்டு. ஆமா. ஆனா இது இவங்க கையில இல்லையே. ம். இப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சென்சஸ் சொல்ட்டாங்க சாதிவாரி கணக்கெடுப்புல. சென்சஸ்லாம் எடுத்து அது ம். வரும்போது தானே. அதனால அதுக்கு நீண்ட 4 நாள் வருஷம் மேல கோரிக்கை அது. ஆகும். ம். நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாள் நிறைவேறும். கோரிக்கை. அதுல ஒரு சவால் ஒண்ணு விட்டுக்கிறாங்க. எடுக்கலன்னா அவ்வளோதான் கபர்தார் அப்படின்னு ஒரு இது. எல்லா சமூகம் தான் கேட்கும் அப்போ. கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் காடு வெட்டி குருவை கனெக்ட் பண்ணுறாங்க. ம். அவங்க ஃபேமிலியில் கதறி எழுதுதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சென்னை ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட் வச்சு எங்கள் அப்பாவை கண்டுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் கை விட்டாங்க. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு பாமகவினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு பெருந்துணையாக இருந்தவர் காடு வெட்டி குரு. இவரை அரசியல் நேரத்தில் மட்டும் பயன்படுத்துவது அப்படின்றது தான் பொதுவான ஒரு குற்றச்சாட்டு, எல்லாருடைய கருத்தாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் அவர்கள் அவரு ஆரம்பத்துலேருந்து அங்க உள்ளுக்குள்ள ஒரு முரண்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. கடைசி காலத்துல அவரு பெரிய அளவுல முரண்பட்டிருந்தாரு. அவருடைய மறைவுக்கு பிறகும் இவர்கள் நடத்தின கூட்டங்கள்ல அவர் காடு வெட்டியார் படத்த வச்சு ஒரு மரியாதை செலுத்துற அந்த ஒரு சம்பிரதாய இதெல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் அதிமுக பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணியிருந்தாங்களா, அம்மா ஃபோட்டோ வச்சு ம். பண்ணியிருந்தாங்க. திடீர்னு இப்போ பார்த்தா அவங்க ஃபோட்டோ வாங்கனா, எம்ஜிஆர் ஃபோட்டோ வாங்கணும் அந்த அது மாதிரியா? முதலாளித்துவ கட்சிகள்ல எப்பவுமே நடக்கும். ம். கலைஞர் ஃபோட்டோ பாருங்க ஸ்டாம்ப் சைஸ் போயிடும் கொஞ்ச நாள்ல. அப்படி ஸ்டாலின் வந்துருவாரு, உதயநிதி வந்துருவாரு, அடுத்து எந்த வாரிசோ அப்படி வந்துருவாங்க. ம். இது முதலாளித்துவ கட்சிகள்ல பழக்கம். அந்த அடிப்படையில காடுவெட்டி குருவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அப்போ அத வந்து எதுக்கு நம்ம மிஸ் பண்ணணுன்ட்டு, அத அப்பப்போ நினைவு கூர்ற மாதிரியும், வருத்தப்படுற மாதிரியும், அவர் படத்த வச்சு அஞ்சலி செலுத்துறது இதெல்லாம்.
இந்த டெம்ப்ளேட் இது எல்லா கட்சியிலுமே இருக்குங்க. இன்னைக்கு விஜய் 5 தலைவர்கள் வைக்கிறாரு. 5 தலைவர்களோட வரலாறு கேளுங்க. புஷி ஆனந்த கூப்பிட்டு கேளுங்க சொல்லுவாராங்க. ம். வச்சுக்கிறோம். தெரியாது. அவங்களுக்கு டெம்ப்ளேட் தெரியாது. ஆனா சும்மா அவ்வளோதான். வைக்கிறாங்க பேருக்கு. டெம்ப்ளேட் ம். இதெல்லாம் இருக்கு. நாங்க இப்படி போறோம். சரி என்னங்க பெரியாருடையது என்னங்க? அஞ்சலி அம்மாள் எப்படிங்க? வேலுநாச்சியார் என்னங்க? அம்பேத்கர் என்னங்கன்னா, சும்மா அம்பேத்கர் ஸ்கிரிப்டட் குடுக்குறத படிச்சுட்டு போறது. அவ்வளோதான். வேற என்ன ஸ்கிரிப்டட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டட் தான். ம். என்ன பேசுறோன்னு கூட தெரியாது. அதான் இன்னைக்கு நிலைமை. சரி. கடைசியா ஒரு கேள்வி. எலெக்ஷன் எப்படியும் 1 வருஷத்துல நடைபெற இருக்கிறது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட கூடுமா? திமுக கூடுமா? இல்ல வந்து தவைகாவுடன் இணையுமா? தாவேகாவுடன் இணைவதற்கு வாய்ப்பே கிடையாது. விஜயுடைய தலைமையை ஏற்பதற்கு அன்புமணி ராமதாஸும் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். 1. 2வது தாவேகா அடிப்படையிலேயே இன்னை வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இல்லாத கட்சியா இருக்குது. ஓகே. இப்போ பாமக போனா பாமக தான் உழைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் மேல தேர்தலுக்குன்னு ஒரு இது இருக்கு. செலவினங்கள் நம்ம என்னதான் மறைச்சு கிறைச்சு பேசினாலும் யதார்த்தம் வேற. இப்போ விஜய்க்கு செலவு ஃபண்டிங் பண்ண மாட்டாங்களா அந்த அளவுக்கு? பண்ணவே மாட்டார். ம். அவங்க கட்சிக்கே பண்ண மாட்டாங்க. ம். இப்போ விஜயகாந்தோ எம்ஜிஆரோ அவர்கள் கட்சியை கொண்டு வரதுக்கு ஏராளமாக செலவு பண்ணாங்க. ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. ம். அந்த நம்பிக்கையின் மூலிமா கட்சி கட்டமைப்பு நல்லா இருக்கு அடுத்து இவர்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை மூலியமாக பலரும் கட்சிக்குள்ள வந்தாங்க. அவர்கள்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. ம். இப்படி வந்த தொடர்புகள் மூலியமா வர்ற தொழிலதிபர்கள் மற்றவர்கள் எல்லோருமே பெரிய அளவில் உதவி பண்ணாங்க. இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. இது எம்ஜிஆருக்கும் பொருந்தும், விஜயகாந்துக்கும் பொருந்தும். ஆனால் விஜய் இது எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர். யாரையும் கட்சிக்குள்ள விட மாட்டோம். ம். எந்த கட்சியில இருந்து வந்தாலும் யாரையும் விட மாட்டோம். அப்புறம் உங்களுக்கு எப்படி அனுபவம் கிடைக்கும்? இவர்கள் மூலியமா வர்ற தொடர்புகள் இருக்குல்ல, அது எப்படி ஓகே. உங்களுக்கு கிடைக்கும்? அதுக்கு பிறகு இவர்கள் கட்டமைப்பு எதுவுமே இல்ல அப்படின்றது நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மாசம் முன்னாடி இருந்த ஒரு மரியாதை, இப்போ இவர்கள்ட்ட யாருமே கூட்டணி சேரல, யாருமே இல்ல. 234 தொகுதியில இவங்க எப்படி நிக்க போறாங்க? இவங்கள்ட்ட என்ன அனுபவம் இருக்குது? என்ன பண்ண போறாங்கன்ற கேள்வி எல்லார்ட்டயுமே வந்துடுச்சு. அதற்கு அவங்களுடைய பதில் வந்து டிசம்பர்ல பாருங்க. ம். டிசம்பர்ல கேட்டா ஜனவரில பாருங்கன்னுவாங்க. இப்படியே தான் போகும். டிசம்பர்ல என்னத்த பார்க்கணும்னா, அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, மக்கள் நல இங்க டிஎம்கே கூட்டணிக்குள்ள ஏதாவது தகராறாகி, கண்டிப்பா அதுலருந்து யாராவது வருவாங்க. வருவாங்க நான் ஜாயின் அப்படின்னு. பண்ணலான்னு. ம். அதெல்லாம் வந்து இந்த கொக்கு தலையில வெண்ணெய வச்சு மூணுன கொக்க பிடிக்கிற கதை. அப்படிலாம் நடக்கிறதுக்கு டிஎம்கே விடாது. டிஎம்கே இன்னும் விட்டா பாமக உள்ள இழுக்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில பாமக போயிட்டு இவர் கூட சேர்றதுக்கு அந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க. பாமக என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னா, அப்படியே படம் காமிச்சுக்கிட்டு தன்னுடைய டிமாண்டை ஏத்துறது. சீட்டு எண்ணிக்கை ஏத்துறது, மற்ற விஷயங்கள்ல வந்து ஒரு பெரிய ஹைக்கை உருவாக்குறதுன்றது தான். இறுதியில அவர்களுடைய முடிவு என்டிஏ கூட்டணி தான் இருக்கும். அதுக்கே அவர்கள் சில டிமாண்ட் வைக்கலாம். ராஜ்யசபா எம்பி நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷம் வருதுல்ல, அது ம். ராஜ்யசபால எங்களுக்கு அன்புமணி குடுக்கணும்னு சொல்லலாம். வேறு சில விஷயங்கள் வைக்கலாம். இங்கே டிஎம்கேல வந்தாங்கன்னா, இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு குடுப்பாங்கன்றது பெரிய சிக்கல் பெரிய வரும். சிக்கல். நிறைய கூட்டணி 30 இருக்கு. 30 சீட்டு கூடுனா, அப்ப காங்கிரஸ் 25னா, காங்கிரஸ் இப்பவே மாவட்ட தலைவர் கூட்டத்துல ம். 60 சீட்டுக்கு குறைவா கேட்கக்கூடாதுன்னு எல்லாருமே பெரும்பாலான நாட்கள் பேசியிருக்காங்க. ஓகே. பெரும்பாலான ஊடகங்கள் அதை கவர் பண்ணவே இல்ல. ம். ஏன்னா எல்லாம் ஆதரவு ஊடகங்கள் தானே. எதிரான விஷயங்கள கவர் பண்ண மாட்டாங்க. 60 எம்எல்ஏன்னு பலரும் 60 எம்எல்ஏ சீட்டு கேட்கணும். அடுத்து 60 தொகுதிகள் கேட்கணும்னு இல்ல பலரும். அது ஹெல்த்தியான விஷயம் தானே. ஹெல்த்தியான விஷயம். அந்த விஷயமே செய்தி ஆகல. ம். அவ்வளோ தூரம் அன்னைக்கு நடந்துருக்குது கூட்டத்துல. திருமாவளவன் 25 தொகுதிகள் நின்னுட்டு இருக்காரு. அப்போ 25 இவர் பாமக வந்து திருமாவளவன் ஒருவேளை ஏத்துக்கிட்டாருன்னா வச்சுக்கோங்க. ம். பாமக என்ன கொடுக்குறோம் அதை கொடுங்கன்னுவாங்க. இதுலயே 55 சீட்டு போயிடும். 50 சீட்னா வச்சுக்கங்களேன். ம். அப்ப காங்கிரஸ் என்ன பண்ணும்? எங்களுக்கு இதெல்லாம் நாங்க 63 சீட்டு 60 சீட்டு குடுத்து 63 சீட்டுக்கு 2011ல சண்டை போட்டவங்க நாங்க. அப்ப நாங்க எப்படி? அப்படின்ற மாரி அவங்க நிப்பாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கே 20 சீட்டுக்கு மேல குடுக்குறீங்கன்னா, அப்ப நாங்க என்ன தொக்கான்னு இடதுசாரிகள் நிப்பாங்க. இந்த மாரி பெரிய தொல்லை வந்து இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால பாமகவ அவங்க சேர்க்கிற எண்ணத்திலேயே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பாமகவ நாங்க சேர்க்க போறோம்ன்ற மாரி ஒரு இத கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்க இவரும் அதே மாரி ஐயாவும் உடனே முடிவு சொல்ல மாட்டாரு. அநேகமாக நெருக்கத்துல டிசம்பர் கிட்ட சொல்லுவாரு. ம். டிசம்பர் கிட்ட தான் சொல்லுவாரு. அப்போ அங்க டிமாண்ட ஏத்திட்டு தான் அவரு இல்ல நடுவுல அவங்க டிமாண்ட் ஒத்து வந்துட்டாங்கன்னா, எப்ப வேணாலும் சொல்லிடுவாரு. அந்த இதனால பாமக வந்து பெரும்பாலும் என்டிஏ போறதுக்கான வாய்ப்புகள் தான் கிட்டத்தட்ட 90% இருக்கு. இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய வெற்றியா? இல்ல கட்சியினருடைய சலசலப்புக்கு ஆளாயிருக்கா? இல்ல. மாநாடு கிட்டத்தட்ட அவர்களுக்கு வெற்றி. ம். ஐயா ராமதாஸ் ஜெயிச்சிருக்கிறார். ம். நான் இப்ப தான் அன்புமணி அங்கேயும் தோற்றுருக்காரா? அங்கேயும் நான் தான் காமிச்சுக்கிறாரு. ஓகே. நான் தான் அன்புமணி அப்ப தோற்றுருக்காரு. தோத்துருக்காரு இல்ல. ம். அன்புமணி அவருடைய அன்புமணி எப்படின்னா, அந்த கட்சி வந்து அன்புமணி கையில தான் இருக்குன்றத அவரும் நிரூபிச்சிருக்காரு. ம். என்னன்னா, அவரு ஐயா நீங்க இது ஒருவருக்கு பேசுனீங்க. ஒருவர் விட்டு கொடுக்காம விட்டு கொடுக்காம போறாங்க. அன்புமணி பின்வாங்குறாரு. அவ்வளவுதான். மத்தபடி அவரு இறங்கிலாம் போல. கொஞ்சம் ஒன் ஸ்டெப் பேக்வர்டு. அவ்வளவுதான். ஆனா அன்புமணி பாத்துங்க,
முகுந்தனை கட்சிக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னதில் அன்புமணி தான் ஜெயிச்சிருக்காரு. இவர் என்னதான் இது பண்ணாலும் முகுந்தனை இளைஞர் நீ போட வேண்டியதானே, நான் தான் தலைவர் அப்படின்னா போட வேண்டியதானே. அவரும் அங்கே ஒரு நிதான போக்கு எடுக்கிறாரு. ஒரு சும்மா ஒரு இது காமிக்கிறாங்க. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இவங்க சண்டையே ஒரு டிராமாவா டிமாண்டை இருக்குமோ, கிரியேட் பண்ணுறதுக்கான சண்டையோ ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவா இருக்குமோ பொலிட்டிக்கல் நினைக்கிறீங்களா? ட்ராமாவாக இருக்கணுமோ அப்படின்னு. ஓகே. ஏன்னா ஒரு தொலைக்காட்சியில் நான் வேலை செஞ்சிருந்தேன். கரெக்டாக அந்த அப்ரேசல் டைமில் அவங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க. நம்ம ஆளுங்கலாம் எனக்கு போன புதுசில் ரொம்ப இதுவாக இருந்தது. என்னங்க இந்த மாதிரி அப்ரேசல் டைம் இந்த டைமில் போய் சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் அப்படின்னு. அப்போ அங்கே ஏற்கனவே பல வருடங்கள் செயல்பட சொன்னார். இது வருஷம் நடக்கிறதாங்க, வருஷம் இவங்க இந்த வேலையை பண்ணுவாங்க. நம்மலாம் வந்து ஐயோ அவங்களுக்குள்ளே சண்டை, நம்ம போய் என்னத்தை கேட்குறது. எடிட்டர் தானே எல்லோரும் சார்பாக போய் கேட்பாரு, சார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் போடணும்னு ஒரு அப்ரேசல் கொடுப்பாங்கல்ல. அவரே நான் என்னத்தை போய் கேட்குறது, அவங்களுக்குள்ள சண்டைப்பா முறுக்கி நிற்கிறாங்க, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இப்படியே அவங்க பண்ணது கொஞ்ச நாள் ஊழியர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இவங்களுக்குள்ள அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு அந்த இதுனா அவங்களே குழப்பம் வரும், ஏதோ பிரச்சனை இருக்குது போல் அப்படின்னு. கீழே இருக்கிற கட்சி அணிகளுக்கும் ஒரு குழப்பம் வரும். லாஸ்ட்டில் ஜெயிக்க போகிறது யாருன்னா இவங்க ஜெயிப்பாங்க. ஓகே. அதுக்கான டெக்னிக்கு ஏன்னா நீங்கள் என்டிஏ ஃபார்ம் ஆகிடுச்சு, என்டிஏல ஏற்கனவே இவங்க இருக்கிறாங்க, பட்டுன்னு போயிட்டா என்ன அப்புறம் போன தடவை 20 சீட்டு அதே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு தானே போவாங்க. அதனால தான் இந்த இழுப்புலாம் இழுக்கிறது. ஏன்னா ஏடிஎம்கேக்கு ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கு என்ன விலை கொடுக்கவும் தயாராக இருப்பாங்க. அப்போது நம்ம டிமாண்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். நான் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா நானும் இல்லை தான், ஆனால் நான் இல்லைன்னா நீ இல்லைல்ல, நீ ஆட்சியே பிடிப்பியே. இவர் சொன்னார்ல, நம்ம ஒரு ஆதவர்ஜுனா சொன்னார்ல, உங்களால் தான் நாங்கள் ரைட்டு, எங்களாலேயும் நீங்கள் இல்லை, அதை ஏன் மறக்கிறீங்க, ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்டார்ல. சேம் அதே தான். அதனால் இந்த தேர்தல் பல சுவாரஸ்யங்களை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. பாமக நடத்திய இந்த சித்திரை முழுநிலவு இளைஞரணி மாநாடு பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு தளத்தில் பல விஷயங்களை விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.